யாரு? நீங்க தானா? உங்களை லிஃப்ட்டில் வரப்போ நான் கால் பண்ண சொன்னேன்லங்க. பண்ணலை. சரி, வரப்போ யாரும் இப்போ வரைக்கும் யாரும் பார்க்கல. சரி, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ள வாங்க. இப்போது இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா? வளன்னு பேசாமல் போய் பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஹலோ, எத்தனை ஃபோன் அடிக்கிறது உனக்கு? சீக்கிரம் ரூமுக்கு வா. சரி. என்ன சரி? நானே இன்றைக்கி நல்ல மூடில் இருக்கிறேன். இன்றைக்கி எதாவது ஸ்பெஷலாக பண்ணலான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். சீக்கிரம் வா. வரேன். என்ன ஃபோனை கட் பண்ண அடுத்த நிமிஷம் இங்கே வந்துட்டேன். இன்றைக்கி 100 ஃபோன் அடிக்க வச்சுருவேன்னு நினச்சேன். நீங்கள் தான் ஸ்பெஷலாக பண்ணணுன்னு சொன்னீங்களா, அதான். இவ்வளோ ஆர்வமாக உனக்கு? உள்ளவா பேசிக்கிறேன். ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல. இன்றைக்கி எவன் ரூம் போயிட்டு வரேன். உனக்கு ஒரு கட்டிங் ஊற்றுட்டுமா? வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆள்லாம் இல்லையா? ஏன் வரும்போதே ஆல்ரெடி 2 கட்டிங் போட்டுட்டியா? இல்லை, இன்னைக்கு தெளிவாக பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படி. பார்க்குறேன் நீ என்ன தெளிவாக பண்ணுறேன்னு. சரி, கரெக்டு. சொன்ன ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இரு, நான் ஒரு நல்ல ஆங்கிளில் செட் ஆகிக்கிறேன். வீட்டில் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸு கூட குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இப்படி எனக்கு நான் என்ன தான் அதை வீடியோ எடுத்திருந்தாலும் ஒரு நல்லவனா உத்தமனா எவ்வளோ நீட்டாக அதை டீல் பண்ணுறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் அதை தெரிஞ்சுக்காமல் அட்வான்ஸ் பணம் கூட வேண்டான்னு அட்ரஸே தெரியாமல் பயந்து எஸ்கேப் போயிட்டாங்க. நீயும் உட்கடை தானே இருந்த? ஏன் வர இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? இந்த வீடியோ உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது பாப்பா. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. துப்பாக்கி வாங்க வரீங்க, இவ்வளோ அசால்ட்டாக வருவீங்க. யாரும் பார்த்துருந்தா என்ன பண்ணுறது? நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணுமா? பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிற நிலமையில நான் இருந்திருந்தா இப்போ இப்படி வந்து உட்காந்துருக்கவே மாட்டேன். எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து இந்த ரூமில் கன்று வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் யாருமே எவ்வளோ தைரியமாக வந்ததில்லை. உங்களுக்கு நடந்தது எனக்கு புரியுது. ஆனால் இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? சொசைட்டியில் எவ்வளவோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வெளியூர்லேருந்து படிக்கவோ வேலைக்கோ தனியாக இங்கே வந்து தங்குற இடத்துலையே எப்படின்னா அது எப்படி ஒருத்தவங்களால் இப்படிலாம் நடந்துக்க முடியுது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே வெக்கேட் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு முன்னாடி எத்தனை பேரும் எனக்கு தெரில. ஆனால் அடுத்து இந்த லிஸ்ட்டில் யாரும் கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கெலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக நான் இருக்கணும்.
நான் இந்த கன்னை வாங்கிட்டு போய் அவனை போய் கொல்றதுனால இந்த நாடே தெரிஞ்சுமானா எனக்கு தெரில. ஸோ வளவலன்னு பேசாமல் போய் பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க ப்ளீஸ். நான் வளவலன்னு பேசுகிறேன். இந்தாங்க, இதான் நீங்கள் கேட்ட துப்பாக்கி. இதுக்கு மேலே இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. சொல்லிட்டீங்களே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க, என் நம்பருக்கு ஜிபே மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் என்னெங்கேயும் ரிவீட் அடிச்சு விட்றாதீங்க. இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நெஞ்சே வேண்டாம் நடுங்காதே, உன் அழகான கைகள் கொண்டு நீ அன்போடு என்னை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.